ஓகே, இன்றைக்கி பின்ன கூட்டலை பற்றி பார்க்க போகிறோம். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத பிள்ளைகளுக்காக இருந்தது. சரியா? 8/5ஐயும் 7/2ஐயும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கூட்ட போகிறோம். இதை நம்ம அப்படியே வச்சு கூட்ட முடியாது. ஸோ கீழே உள்ளதை, அதாவது டினாமினேட்டர் பகுதியை ஒரே மாதிரி ஆக்கின பிறகு தான் கூட்ட முடியும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். 5 2. இந்த 5 2க்கு ஒரே டேபிள், அதாவது வாய்ப்பாடு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 5 டேபிளை வெளியே எடுக்கிறோம். 1 5s are 5. 2ல் 5 கிடையாது, 2 அப்படியே இறக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 டேபிள் எடுக்கிறோம். 2 1s are 1 2s are 2. ஓகே, இப்போ சைடில் உள்ள 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 2 10. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த எல்சிஎம்மில் அந்த 10 ரெண்டுக்குமே கீழே பகுதிக்கு 10ஆக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு 8/5ஐ கீழே வர பகுதி 5 நம்ம என்ன பண்ண போகிறோம்? 10ஆக மாற்ற போகிறோம். டினாமினேட்டரில் உள்ள 5 10ஆக மாற்ற போகிறோம். அப்போ எந்த வாய்ப்பாடு வரும்னு கேல்குலேட் பண்ணணும். அப்போ 5ஐ ஒவ்வொரு டேபிளாக 5 டைம்ஸ் சொல்லி பார்க்கணும். 2 டேபிளில் 5 டைம்ஸ் பெருக்குனாலே நம்மளுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ 2 டேபிள் கீழே போகிற 2ஐ அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? கையோடு மேலே போட்டுறணும். இப்போ டேரெக்டாக நேருக்கு நேராக பெருக்கிக்கோங்க. 8 2s are 16, 5 2s are 10. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த எல்சிஎம்மில் 10 வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு 7/2ஐ எழுதிக்கிறோம். அதே மாதிரி அதே தான். எந்த டேபிளில் 2 டைம்ஸ், அதாவது பகுதியை மட்டும்தான் நம்ம நோட் பண்ணணும். 2 டைம்ஸ் எந்த டேபிளில் நம்மளுக்கு அந்த டேபிளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொரு டேபிளாக நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி பார்க்கணும். 2 டைம்ஸ். ஃபஸ்ட்டு 2 டேபிள். 2 2s are என்னது? நம்மளுக்கு 4. அப்போ அது வராது. அப்போ 3 டேபிள். 2 3s are 6. அதுவும் வராது. அடுத்து 4 டேபிள். 2 4s are 8. அதுவும் வராது. நெக்ஸ்ட்டு 2 5s are எவ்வளவு? நம்மளுக்கு 10. நம்மளுக்கு தேவையான அந்த டினாமினேட்டரில் 10 கிடச்சிச்சு. அப்போ என்ன டேபிள்? 5 டேபிள். அதே 5ஐ நம்ம என்ன பண்ணுவோம்? மேலேயும் கொண்டு போய் போட போகிறோம். இப்போ டேரெக்டாக நேருக்கு நேராக பெருக்கிக்கிறோம். 7 5s are 35, 2 5s are 10. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு தேவையானது கிடச்சிருச்சு. அதாவது 8/5க்கு பதிலாக 16/10ம் 7/2க்கு பதிலாக 35/10ம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 10 கீழே உள்ள பகுதி 2 10க்கு ஒரே 10ஆக எழுதிக்கிறேன். மேலே உள்ள நம்பர்ஸை தனித்தனியாக 16 + 35ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே 16 + 35ஐ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 51. அந்த 51 போட்டுட்டு டிவைடட் டினாமினேட்டரில் உள்ள 10. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம அடித்து கொடுக்க முடிஞ்சால் அடித்து கொடுத்துக்கலாம். அது அடுத்து வரதில் நான் சொல்லித்தரேன். இதை அடித்து கொடுக்க முடியாது. அதனால் இதோட அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். 51/2 10. 51/10.